இரட்டை அடையாளக் கதை அத்தியாயம் -3 சித்தர் சைதாவை தூக்கிலிடப்பட்டவரின் கயிற்றிலிருந்து காப்பாற்றுவாரா? சைதாவின் வழக்கு நீதிமன்றத்தில் மிகவும் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டது. சித்தார் அளித்த சாட்சியம் மற்றும் தோரியந்தா எழுதிய மர்மக் கடிதம் ஆகியவை வழக்கின் போக்கை மாற்றியமைத்தன. ஆனால் அரசுத் தரப்பு வழக்கறிஞர் இந்தச் சாட்சியங்கள் அனைத்தும் கற்பனை என்று வாதிட்டார். ஒரு மனிதனுக்கு 2 ஆளுமைகள் இருப்பது சாத்தியமில்லை. இது நீதிபதி குழப்பமடைந்தார். அவர் ஒரு மனநல மருத்துவரை அழைத்து சைதாவை பரிசோதிக்க உத்தரவிட்டார். சைதாவைச் சந்தித்த மனநல மருத்துவர் அவரிடம் பல கேள்விகளை கேட்டார். ஆனால் தோரியந்தா கட்டுப்பாட்டில் இருந்ததால் அவள் மருத்துவரின் கேள்விகளுக்கு வினோதமான பதில்களை கொடுத்தாள். சில சமயம் சிரித்தாள், சில சமயம் மௌனமாக இருந்தாள். இந்தச் சம்பவம் நீதிமன்றத்தில் தோரியந்தாவின் இருப்புக்கு மறைமுகமாகச் சாட்சியமாக அமைந்தது. ஆனால் அது சைதாவின் குற்றமற்ற தன்மையை நிரூபிக்க போதுமானதாக இல்லை. நீதிபதி ஒரு முடிவுக்கு வர முடியாமல் வழக்கை ஒத்திவைத்தார். வழக்கு ஒத்திவைக்கப்பட்ட அன்று சித்தார் சைதாவைப் பார்க்கச் சென்றார். அன்று சைதா மிகவும் அமைதியாக இருந்தாள். அவளது கண்களில் பயம் இருந்தது. அவள் சித்தாரைக் கண்டதும், என்னை மன்னித்துவிடு சித்தார். நான் உன்னை காயப்படுத்தியது நானில்லை தோரியந்தா என்று கண்ணீருடன் சொன்னாள். சித்தார் அவளைத் தேற்றினார். அப்போது, சந்தியா, நான் உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும். தோரியந்தாவை முழுமையாக அழிக்க ஒரு வழி இருக்கிறது. அது மிகவும் ஆபத்தானது, ஆனால் அதுவே நம் கடைசி நம்பிக்கை என்றாள். என்ன வழி என்று சித்தார் அவசரத்துடன் கேட்டார். சோண்டியா, நேரத்தின்மையின்றி தகுந்த நேரத்தில், இருள் நீங்கி வெளிச்சம் வரும் என்ற நேரத்தில் அவள் சக்தி மிகவும் பலவீனமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீ என் அருகில் வந்து எனது இதயத்தை உன் அன்பால் தொட்டால் அவள் போய்விடுவாள் என்றாள். சோண்டியா, உன் இதயத்தை என் அன்பால் தொடுவதா? எப்படி என்று கேட்டார். சோண்டியா, உன் உண்மையான அன்பின் சக்தி என் உடலில் உள்ள தோரியந்தாவின் தீய சக்தியை அழிக்கும். அது ஒரு நொடியில. சித்தார் பயந்தார். ஆனால் சந்தியாவின் மீதான அவரது அன்பு அவரை தைரியப்படுத்தியது. அவர், நான் அதைச் செய்கிறேன். உன் அன்பை என் இதயத்தில் உணர்ந்து தோரியந்தாவை உன்னிடமிருந்து நீக்குவேன் என்றார். சந்தியா சிரித்தாள். நீ என் வாழ்க்கையின் காதல் சித்தார். நீயே என் மீட்பர். பின்னர் அடுத்த நாள் அதிகாலை சைதாவுக்கான வழக்கில் இறுதித் தீர்ப்பு வழங்கப்படும் என்று இருந்தது. நீதிபதி தான் தீர்ப்பு வாசிக்கும் முன்பு சித்தார் அவரிடம் கடைசி வாய்ப்பை கேட்டார். நீதிபதி அவர்களே, தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பு என் காதலியின் நிரபராதித் தன்மையை நிரூபிக்கும் வாய்ப்பை என்னிடம் கொடுங்கள் என்று மன்றாடினார். நீதிபதி சித்தரின் பிடிவாதத்தைக் கண்டதும் சில நிமிடங்கள் அவகாசம். சைதா, அதாவது சந்தியா, நீதிமன்ற அறைக்குள் நின்றிருந்தால் அவளது கண்களில் பயம் இருந்தது. அவளது உடல் தோரியந்தாவின் பிடியில் இருந்தது. சித்தார் அவளை நெருங்கிச் சென்றார். அவர் கண்களை மூடி சந்தியாவின் மீதான தனது தூய அன்பை உணர்ந்தார். அவர் அவளது கைகளைத் தனது கைகளில் எடுத்துக்கொண்டார். சந்தியா, நான் உன்னை நேசிக்கிறேன். நீ என் வாழ்க்கையின் காதல். நீ நிரபராதி என்று எனக்குத் தெரியும். திடீரென்று சைதாவின் உடலில் ஒரு பயங்கரமான மாற்றம் ஏற்பட்டது. அவள் உடல் நடுங்கத் தொடங்கியது. அவளது கண்களில் கோபமும் பயங்கரமும் தோன்றியது. தோரியந்தா, நீ என்னை அழிக்க முடியாது சித்தார். நான் உன்னையும் அவளையும் அழித்து விடுவேன் என்று கத்தினாள். நீதிமன்றத்தில் இருந்த அனைவரும் திகைத்துப் போனார்கள். ஆனால் சித்தார் பின்வாங்கவில்லை. அவர் சந்தியாவின் மீதான தனது அன்பின் முழு சக்தியையும் ஒருமுகப்படுத்தினார். அவரது அன்பு ஒரு வெள்ளமாகப் பாய்ந்து தோரியந்தாவின் தீய சக்தியைத் தாக்கத் தொடங்கியது. ஓ தோரியந்தா, நீ இங்கே இருக்கக்கூடாது என்று சித்தார் கத்தினார். தோரியந்தா வலிந்து அலறினாள். அவளது உடல் நடுங்குவதை நிறுத்தியது. அவளது கண்கள் இயல்பு நிலைக்குத் திரும்பின. அவளது உடலில் இருந்து ஒரு கருப்பு புகை போன்ற ஒரு உருவம் வெளியேறியது. அது ஒரு நிமிடம் கூட நில்லாமல் மறைந்துவிட்டது. சைதா மயங்கி விழுந்தாள். சித்தார் அவளைப் பிடித்துக் கொண்டார். நீதிபதி மற்றும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். அவர்கள் கண்டது ஒரு மாயமா அல்லது நிஜமா என்று அவர்களுக்குத் தெரியவில்லை. இவள் நிரபராதி நீதிபதி அவர்களே. இவளது உடலில் இருந்த தீய சக்திதான் குற்றவாளி என்று சித்தார் கூறினார். நீதிபதி சித்தார் மற்றும் சைதாவைப் பரிசோதித்த மருத்துவ நிபுணர்களை பரிசோதிக்கவும் அழைத்தார். அவர்கள் தோரியந்தாவின் இருப்பு உண்மை என்பதை உறுதிப்படுத்தினார்கள். சாட்சியங்கள் மற்றும் நிபுணர்களின் அறிக்கையின் அடிப்படையில் நீதிபதி சைதாவை குற்றமற்றவர் என்று தீர்ப்பளித்தார். சந்தியா, அதாவது சைதா, விடுதலையானாள். அவள் சித்தாரைக் கட்டிப்பிடித்து அழுத்தாள். நீ என்னை காப்பாற்றினாய் சித்தா. சந்தியா விடுதலையான பின் சித்தார் மற்றும் அவள் ஒரு புதிய வாழ்க்கையைத் தொடங்கினர்.
அவர்கள் தங்களது கடந்த காலத்தின் கசப்பான அனுபவங்களை மறந்து அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத் தொடங்கினர். ஆனால் சித்தார் மனதில் ஒரு பயம் இருந்தது. தோரியந்தா உண்மையிலேயே போய்விட்டாளா, அல்லது அவள் மீண்டும் வருவாளா? ஒரு நாள் சித்தார் மற்றும் சந்தியா ஒரு பூங்காவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு விசித்திரமான முதியவர் அவர்களை அணுகினார். அவர் ஒரு ஞானியைப் போல் தோற்றமளித்தார். அவர் சித்தாரிடம், நீங்கள் சந்தியாவை அவளது இரட்டை அடையாளத்திலிருந்து விடுவித்தீர்கள். ஆனால் நீங்கள் அவளது ஆத்மாவில் இருந்து தோரியந்தாவின் விதையை முழுமையாக அகற்றவில்லை என்றார். சித்தார் அதிர்ச்சியடைந்தார். அவர் முதியவரிடம், நீங்கள் யார்? உங்களுக்கு இது எப்படி தெரியும் என்று கேட்டார். முதியவர் சிரித்தார். நான் ஒரு பயணக்காரன். இந்த உலகில் உள்ள அனைத்து ரகசியங்களையும் அறிவேன் என்றார். அவர் மேலும், தோரியந்தாவின் விதை சந்தியாவின் ஆத்மாவில் மறைந்திருக்கிறது. அது சரியான நேரத்தில் மீண்டும் வளரும். அதை முழுமையாக அழிக்க நீங்கள் இருவரும் ஒரு புனிதமான கோவிலுக்குச் சென்று ஒரு சடங்கைச் செய்ய வேண்டும் என்றார். முதியவர் அவர்களுக்கு ஒரு இடத்தின் பெயரைச் சொல்லி அந்த சடங்கிற்கான வழிமுறைகளையும் விளக்கினார். அவர் மறைந்த பிறகு சித்தார் மற்றும் சந்தியா இருவரும் குழப்பத்தில் ஆழ்ந்தனர். அவர்கள் முதியவரின் பேச்சை நம்புவதா வேண்டாமா என்று யோசித்தனர். சந்தியா, சித்தார், நாம் இதைச் செய்ய வேண்டும். நான் மீண்டும் தோரியந்தாவாக மாற விரும்பவில்லை என்று உறுதியாகக் கூறினாள். சித்தார் அவளது விருப்பத்தை மதித்து இருவரும் அந்த கோவிலுக்குப் பயணிக்கத் தொடங்கினர். அவர்கள் கோவிலை அடைந்தபோது அது ஒரு பழமையான மற்றும் அமைதியான இடம் என்று கண்டறிந்தனர். அவர்கள் முதியவர் சொன்ன சடங்கைச் செய்யத் தொடங்கினர். சடங்கு முடிந்ததும் சந்தியா மயங்கி விழுந்தாள். சித்தார் பயந்து போனார். அவர் அவளைத் தூக்கிக் கொண்டு கோவிலை விட்டு வெளியே வந்தார். சந்தியா கண் விழித்தபோது அவள் முகத்தில் ஒரு புதிய பிரகாசம் இருந்தது. அவள் அமைதியாக உணர்ந்தாள். அவளது ஆத்மாவில் இருந்த பயம் மறைந்துவிட்டது. சித்தார் மற்றும் சந்தியா இருவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் இறுதி அடைந்துவிட்டதாக நம்பினர். சந்தியா மற்றும் சித்தார் தங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடங்கினர். தோரியந்தாவின் இருள் தங்கள் வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக நீங்கிவிட்டதாக அவர்கள் நம்பினர். ஆனால் அவர்களுக்குத் தெரியாத ஒரு உண்மை இருந்தது. அந்த முதியவர் சொன்ன சடங்கு தோரியந்தாவை அழிக்கவில்லை, மாறாக அவளை ஒரு புதிய உருவத்திற்குள் அடைத்து வைத்தது. ஒரு நாள் சித்தார் மற்றும் சந்தியா ஒரு காபி கடையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தபோது ஒரு பெண் சித்தாரை நெருங்கி வந்தாள். அவள் பெயர் சைதா. அவள் சித்தாரிடம், நான் ஒரு எழுத்தாளர். உங்கள் காதல் கதை என்னை மிகவும் கவர்ந்துள்ளது. அதைப் பற்றி ஒரு நாவல் எழுத விரும்புகிறேன் என்றாள். சைதா மிகவும் கவர்ச்சியான மற்றும் மர்மமான பெண்ணாக இருந்தாள். அவளது கண்களில் ஒரு தீப்பொறி இருந்தது. அது சித்தாரை மிகவும் கவர்ந்தது. சந்தியா அவளை கண்டு கொஞ்சம் பயந்தாள், ஆனால் சித்தாரிடம் அதை வெளிப்படுத்தவில்லை. சித்தார் சைதாவுக்கு தங்கள் கதையைப் பற்றி கூறினார். சைதா அதை ஆர்வமாக கேட்டு குறிப்புகளை எடுத்துக்கொண்டாள். அவர்கள் மூவரும் சில நாட்கள் சந்தித்தனர். இந்த சந்திப்புகளின் போது சைதாவின் நடத்தை மர்மமாக மாறத் தொடங்கியது. அவள் சில சமயம் சந்தியாவைப் போல் பேசினாள், சில சமயம் தோரியந்தாவைப் போல் பேசினாள். ஒரு நாள் சைதா சித்தாரிடம், தோரியந்தா இன்னும் உன்னை காதலிக்கிறாள் சித்தார். நீ அவளை நிராகரிக்க முடியாது என்றாள். சித்தார் அதிர்ச்சியடைந்தார். அவர் சைதாவிடம், நீ யார்? நீ தோரியந்தா என்றார். சைதா சிரித்தாள். நான் அவள்தான் சித்தார். அந்த முதியவர் என்னை சந்தியாவின் உடலில் இருந்து வெளியேற்றினார், ஆனால் நான் இப்போது உன் உடலில் இருக்கிறேன். நான் உன் காதலைப் பெற வந்தேன் என்றால். சித்தார் பயந்து போனார். அவர் சைதாவைப் பார்க்க அவள் கண்கள் தோரியந்தாவைப் போல் ஜொலித்தன. சித்தார் தனது கைகளை சைதாவின் மீது வைத்தார். அவள் திடீரென்று மயங்கி விழுந்தாள். சந்தியா, என்ன நடந்தது சித்தார் என்று கேட்டாள். சித்தார், தோரியந்தா இன்னும் போகவில்லை சந்தியா. அவள் இப்போது சைதாவின் உடலில் இருக்கிறாள். அவள் உன்னிடமிருந்து என்னைப் பிரிக்க வந்தாள் என்றார். ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்துகிறது. தோரியந்தா மீண்டும் வந்து சித்தாரை மிரட்டுகிறார். இரட்டை அடையாளக் கதை அத்தியாயம் -4 தொடரும்.